ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பால்மன சேனல். நேற்று என்ன டாபிக் பார்த்தோம்னா தன்னிடம் உள்ள புறா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜீவ பலி. தேவன் வந்து நோவாவை நோக்கி உங்க குடும்பங்களும் மிருகங்களும் பேழையை விட்டு வெளியில வாங்கன்னு சொல்றாங்க. நீங்க வந்து பூமியில திரளாய் பழுகி பெருக கடவீர்கள்னு சொல்றாங்க. அவங்க வந்து அந்த பேழையை விட்டு நோவா ஃபேமிலியும் அவர் கூட இருக்க எல்லா மிருகங்களும் வந்து பேழையை விட்டு வெளியில வராங்க. நோவா வந்து கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கர்த்துறாரு. சுத்தமான மிருகங்களும் சுத்தமான பறவைகளும் வந்து சிலவற்றை தெரிந்து கொண்டு அவர் வந்து பலிபீடத்துல பலியிடுறாரு. அந்த காகத்தை அனுப்பி புறாக்களை 2 வாட்டி அனுப்பி முயற்சி எடுக்கிறாரு. ஆனா தேவனுக்கு தெரியும், அவருதான் சொல்லி வெளியவே அனுப்புறாரு. ஆனா வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நோவா வந்து ஒரு முயற்சி பண்றாரு. தேவன் கண்டிப்பா தருவாரு. ஆனா நம்மளும் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறோமான்னு அவர் வந்து நோக்கி பாப்பாருங்க. இதுக்கு முன்னாடியே பேழைக்குள்ள வந்து சுத்தமான மிருகங்களும் சுத்தமான பறவைகளும் வந்து அவர் வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா வந்து அவருக்கு தெரியும் ஏசப்பா வந்து நல்ல விஷயம் செய்ய போறாங்க அப்படின்னு வந்தோடனே அவருக்காக நம்ம வந்து பலியிட்டு அவரை சேவிக்கணும். நீங்க நினைக்கலாம், என்ன இவரு பலியிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலத்துல வந்து தான் வந்து பலியிடுறதெல்லாம் வழக்கமா வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி எல்லாம் கிடையாது. ஏசப்பா பாருங்க, நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியானாரு, சிலுவையில வந்து அறையப்பட்டாருங்க. ரோமர் 12:1 சொல்லியிருக்கு, உன்னுடைய சரீரங்களே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுன்ட்டு. ஆமாங்க, நம்ம கூட ஏசப்பாக்கு வந்து நம்மளை வந்து ஒப்பு கொடுத்து அவரோட வழியில நடக்கணுங்க. கடவுள் நம்மளே ஆசீர்வதிப்பார். இதோட நிறைவு பகுதி நாளைக்கு பார்ப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.